நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கிருஷ்ணா, என்னமா நீ யோசனை பண்ணிட்டு இருக்க? இங்கிருந்து எங்க போலான்னு யோசிக்கிறியோ? ஆனா அதுக்கான நேரம் இன்னும் வரலமா. இப்ப போய் நிம்மதியா படுத்து தூங்கு கிருஷ்ணா. நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, எனக்கு உதவி பண்றவங்களுக்கு எவ்வளவு துரோகம்னா எதுக்கு இந்த ஜென்மம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒண்ணு யாருக்காவது என்னால முடிஞ்ச உதவி பண்ணணும். கண்டிப்பா நீ செஞ்சிருவேம்மா. நீ எதுக்கும் பயப்படாத. உனக்குன்னு ஒரு நேரம் கண்டிப்பா வரும்மா. அது எப்போ பாட்டி? என் வாழ்க்கையில இவ்வளோ நாள் கடமை மட்டும்தான் பட்டிருக்கேன். இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கணும்? நீ இந்த மாதிரி பேசுறதுக்கு அப்படி என்னமா நடந்துச்சு? உனக்கு உதவி பண்ணவங்க எல்லாரும் உன்கிட்ட ஏதாவது உதவி கேட்டாங்களா என்ன? என்னால உதவி பண்ண முடியாது. என்னால கஷ்டத்துல மாட்டினவங்கள நான் ஒரு வாட்டி கூட இன்னும் போய் பார்க்க முடியலையேக்கா. அத சொல்றியா? மோகன்தாஸோட அம்மா அன்னைக்கு நம்மளை பார்த்து திட்டினதுனால தானே நாம போய் அவங்கள பார்க்க வேண்டான்னு நாம முடிவெடுத்தோம். இருந்தாலும் அவரையும் பிரகாஷனையும் நம்ம போய் பார்க்கணும் பாட்டி. ஜெயிலுக்கு போய் பிரகாஷை பார்க்குற வேலை இப்போதைக்கு வேணாம். வாசவனோட ஆளுங்க ஜெயிலையும் இருப்பாங்க. அதனால பிரகாஷுக்கு தான் தொல்லை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆமா கிருஷ்ணா, நாம வேணா மோகன்தாஸை போய் பார்த்துட்டு வரலாமா? கொஞ்சம் தூரமா போனோம். வீடு எனக்கு தெரியும். எப்படி இருந்தாலும் நாளைக்கு போய் 2 பேரும் பார்த்துட்டு வாங்க. என்னால வர முடியாது. மறுபடியும் அந்த அம்மா கிருஷ்ணாவை பார்த்து திட்டினாங்கன்னா என்னால அதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. நீங்க வர வேண்டாம். நானும் ஆனேக்காவும் போயிட்டு வரோம். மோகன்தாஸ் சாரோட அம்மா என்ன சொன்னாலும் சரி, அதை கேட்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அதை கேட்கறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். யாருமா நீ? எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் தூரத்துல இருந்து வரேன் பாட்டு. இது ஆனி அக்கா வீடு தானே? ஆமா, ஆனி குளிச்சுக்கிட்டு இருக்கா. வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன். யாரு வந்ததா நான் சொல்லணும்? என்னோட பேரு சங்கீதா. ஆனி அக்கா இது வரைக்கும் நேரடியா பார்த்ததில்ல. இன்னைக்குதான் பார்க்க போறேன். அது சரி. நீ ஏதேதோ கேள்வி கேட்டதை பார்த்து நான் நினைச்சேன் ஆனியோட சொந்தக்காரியா இருப்பேன்னு. இந்த மாதிரி பல காரணங்களை சொல்லிக்கிட்டு நிறைய பேர் வராங்க. அவங்கள யாருன்னு யாருக்கு தெரியும்? நீ அங்கேயே நில்லுமா, நான் போய் ஆனிய கூட்டிட்டு வரேன். என்ன பாட்டி இதெல்லாம்? ஒருத்தவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்கள வீட்டுக்குள்ள கூப்பிடணும் இல்லையா? இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது. நண்பன் அது இதுன்னு பொய்ய சொல்லி ஆனியோட பொண்ணை ஒருத்தன் கூட்டிட்டு போனான்ல. நீ இங்கதான் நிக்கணும். நான் போய் ஆனிய கூட்டிட்டு வர வரைக்கும் நீ எங்கேயும் போகாத. பாட்டி இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. இங்க கொஞ்சம் பிரச்சனை நடந்ததால பாட்டி இப்படி பண்றாங்க. கோச்சுக்காதீங்க. இல்ல, பாட்டி கல்லங்க படம் இல்லாம எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களே, எனக்கு அது புரிஞ்சு போச்சு. சரிங்க, வாங்க வந்து உள்ள உட்காருங்க. பாட்டி கிட்ட நீங்க பேர் சொன்னதை கேட்டேன். சங்கீதா, நீங்க பேக்கரியில வேலை கேட்டு வந்திருக்கீங்களா? அப்படி இருந்தா ஒரு வேகன்சி இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நான் அக்கா கிட்ட சொல்றேன். அது ஏன்? கிருஷ்ணா அன்னைக்கு வேலையை விட்டு போனீங்களா என்ன? ஐயோ, என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு ஆனி அக்கா சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே தெரியும். நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்திருப்பேன்னு உன்னை பார்த்த உடனேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனிய பார்த்து நீ என்ன பேச போற?
ஆனியக்கா குளிச்சுட்டு வந்துட்டாங்களா பாட்டி? இல்லம்மா, இப்ப வந்துருவா. நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லவே இல்லையே. ஆனிய நீ எதுக்காக பார்க்கணும்? நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் பாட்டி, ஒரு பத்திரிகையாளர். சமூகத்தோட போராடி ஜெயிச்சு இப்போ முன்னோக்கி போயிட்டு இருக்கிற பொண்ணுங்களை பத்தி ஒரு கட்டுரை எழுதுறது தான் என்னோட வேலையே. நான் பல பேரை பத்தி எழுதியிருக்கேன். அடுத்த தடவை இங்க இருக்கிற ஆனியக்கா தான் நான் பேட்டி எடுக்க போற லேடி அப்படின்னு முடிவெடுத்து தான் நான் இங்க வந்திருக்கேன். என்ன அந்த அளவுக்குலாம் புகழ வேணாம் சங்கீதா. அக்கா வணக்கம். நான் நேர்ல பார்க்கலனாலும் உன்னை பத்தி எனக்கு தெரியும். உன்னோட சில கட்டுரைகளை நான் படிச்சிருக்கேன். தேங்க்யூ அக்கா. உட்காருமா. ம். அது எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்களோட அனுபவம் தானம்மா. அவங்க கூட ஈக்குவல் பண்ணும்போது நான்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்படிலாம் சொல்லாதீங்க அக்கா. அவங்க இப்ப பெரிய பெரிய ஆளுங்களா இருந்தாலும் அவங்க அந்த இடத்துக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சின்ன வயசுல தான். ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது தளர்ந்து போகிற நம்மள மாதிரி ஒரு பொண்ணுங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்க போறது உங்களை மாதிரி இருக்கிறவங்களோட உங்களோட வாழ்க்கை அனுபவ கதைகள். நீங்க சொன்னது சரிதான். நான் இதுவரைக்கும் எழுதின நிறைய கட்டுரைகள் பெரிய பெரிய பணக்காரங்களோடையும் தேசிய அரசியல்ல சாதிச்ச பெண் தலைவர்களையும் கவிதை எழுதுறவங்களையும் அப்புறம் சினிமா நடிகைகளோட அனுபவ குறிப்புகள் தான். இதுக்கப்புறம் நான் நம்ம தமிழ்நாட்டு மண்ணில காலடியை எடுத்து வைக்க போறேன். நம்ம ஊர்ல இருக்கிற கிராமங்கள்ல தான் இப்ப இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பா உங்களோட ஒரு அனுபவம் ஒரு எடுத்துக்காட்டா இருக்க போகுது. நீங்க சொல்லுங்கக்கா. நீங்க தனியா இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளவு முன்னுக்கு வந்திருக்கீங்க. இந்த நிலைமைக்கு வந்திருக்க உங்க கதை எல்லாருக்கும் தெரியட்டும். எனக்கு ஒரு 2 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா போதும்க்கா. நான் நீங்க சொல்றத ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிடுறேன். சரி, ஆனா இன்னைக்கு முடியாது. நான் என் கம்பெனி சம்மந்தப்பட்ட வேலையா இன்னைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் பிஸியா இருப்பேன். நான் உனக்கு அடுத்த நாள் பேட்டி கொடுக்குறேன். போதும். நீங்க ஒரு எஸ்ன்னு என்கிட்ட சொன்னா போதும். அப்படின்னா நான் நாளான்னைக்கு வரேன். ம். பாட்டி, நான் போயிட்டு வரட்டுமா? ம். போயிட்டு வரேன் கிருஷ்ணா. உங்களுக்கு என் பேர் எப்படி தெரியும்னு சொல்லவே இல்லையே. உங்க பேரு மட்டும் இல்ல, கிருஷ்ணா உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும். சொல்லட்டுமா? அப்பாவோட பேரு ராமச்சந்திரன். தமிழ்நாட்டுல ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்த உங்க அம்மா வசுந்தரா. உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் இருந்த காதல உங்க அம்மாவோட ஃபேமிலி எதிர்த்தப்போ அவங்க ஊரை விட்டு ஓடி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஊரை விட்டு ஊர் போறதா அவங்க வேலையே. பல ஊர்கள், பல வீடுகள். கிருஷ்ணாவும் துளசியும் அவங்களோட பொண்ணுங்க. கடைசியில மரியூர் அப்படிங்கிற இடத்துல உன் அம்மா செத்துட்டாங்க. நோயாளியா இருந்தப்பா பொண்ணுங்களை கூட்டிட்டு அவரோட ஊருக்கு வந்தாரு. நான் சொன்னது எல்லாமே சரிதானே? ஆமா. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்டுக்கு என்ன தேவைன்னா விசாரிச்சு கண்டுபிடிக்கிறதுக்கான திறமை அவங்களுக்கு இருக்கணும். இதுக்கப்புறம் நான் வரும்போது இதை பத்தி பொறுமையா நம்ம பேசலாம். இப்ப நான் கிளம்புறேன். போயிட்டு வரேன்க்கா. அவ இங்க வந்ததுல எனக்கு சந்தேகம் இருக்கு. அப்படி இல்லைன்னா ஆனிய பார்க்க வந்தவ எப்படி உன்னோட கதைய நேர்ல பார்த்த மாதிரி சொல்ல முடியும்? ஒரு மாசம் எப்படினாலும் இப்படிதான் இருக்க வேண்டியிருக்கும். யாருடைய உதவியும் இல்லாம எந்திரிக்க முடியாது. அதுதான் பிரச்சனை. அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, புரிஞ்சுதா? ஊர்ல உள்ளவங்க யாராவது எப்பவும் இங்க இருப்பாங்க. என் கூட இருக்கிறவங்க எனக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் நான் அவங்களுக்கு நிறையவே பண்ணியிருக்கேன். நீங்க இப்படி இருக்கிறத என்னால பார்க்கவே முடியல சார். எந்த யூஸ் இல்லாத என்னால உங்களுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கிடைச்சிருக்கே சார். அட, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. எனக்கு யூஸ் ஆகணுங்கிறதுக்காக நான் யாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது இல்லைம்மா.
கிருஷ்ணாவால உங்களை வந்து பார்க்க முடியலன்னு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா மோகன்தாஸ். வேற எதுக்காகவும் இல்லை, கிருஷ்ணா இங்க வந்தது நினைச்சா இவளுக்கு வேண்டாதவங்க மறுபடியும் உங்களை வந்து தொந்தரவு பண்ணுவாங்கன்னு நினைச்சா. அதுதானே பிரச்சனையே. கிருஷ்ணா என்ன ஹாஸ்பிட்டலில் பார்க்க வந்தது எனக்கு முதல்லயே தெரியும். அங்கே நடந்ததும் தான். என் அம்மாவுக்கு பயந்து தானே நீ இங்கே வராமல் இருந்த. அது வந்து சார், அம்மாவை குத்தம் சொல்ல முடியாது இல்லையா? அவங்க சொல்றது உண்மைதானே. அம்மாவை தேவையில்லாம வேதனைப்படுத்த வேண்டாம்னு நினைச்சுதான் நான் வீட்டு பக்கமே வரல. இருந்தாலும் இவளால உங்களை வந்து பார்க்க முடியலன்னு என்கிட்ட வருத்தப்பட்டு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தா. கடைசியா உங்களை பார்த்தே ஆகணும்னு இவளை இங்கே கூட்டிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் அம்மாவோட கேரக்டர்மா. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நினைக்காத. கடைக்கு போய் ஏதோ வாங்க போயிருக்காங்க, இப்போ வந்துருவாங்க. பயப்பட வேண்டாம். ஏன் முன்னாடி வச்சு அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பேக்கரி திறக்க முடியல. அதில் வேலை செய்கிறவங்கள நினச்சி தான் கஷ்டமாக இருக்கு. அந்த கடையை ஆரம்பிச்சாதான் நல்லா இருக்கும். நான் விசாரிச்ச வரைக்கும் ஃபுட் இன்ஸ்பெக்டரை வாசவன் தான் வர வேண்டான்னு சொன்னதா கேள்விப்பட்டேன். சங்கடப்படாதீங்க, நான் கொஞ்சம் ரெடி ஆனதும் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்த ஆர்டர் எல்லாமே இல்லாமல் போயிடும். திரும்பவும் முதல்லேருந்து ஆரம்பிக்கணும். வேரோட அழிக்கணும் தான் அவங்க முயற்சி பண்ணுறாங்க. தோத்துறக்கூடாது. எப்படியாவது நம்ம முயற்சி பண்ணி கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். பங்கஜனாவை பற்றி யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அட்வொகேட்டுக்கு கால் பண்ணி கேட்டப்போ உடனே ஜாமீன் கிடைக்கும்னு சொன்னாரு. அட்வொகேட் என்னை பார்க்க வந்திருந்தாரு. கண்டிப்பாக ஜாமீன் கிடைக்கும் தான் அவர் என்கிட்ட சொன்னார். நீ மறுபடியும் இங்க வந்துட்டியா? என் பையனோட நிலைமையை நீ பார்த்தல்ல, உனக்கு இப்ப திருப்தி தானே? என்னம்மா நீ வீட்டுக்கு வந்தவங்கள்ட்ட இப்படிதான் பேசுறதா? இதுக்கு முன்னாடி இங்க வந்தவங்க கிட்ட நான் இப்படி பேசி நீ பாத்திருக்கியா? ஆனா இவகிட்ட என்னால இப்படித்தான் பேச முடியும். அந்த அளவுக்கு கிருஷ்ணா உனக்கு என்னம்மா பண்ணா? அவ எனக்கு என்ன பண்ணணும்? என் மக இப்படி படுத்து கிடக்கிறத பார்த்தா போதாதா? இப்ப இந்த வீட்ல இவ காலடி வேற எடுத்து வச்சுட்டா, இனி என்ன நடக்க போதோ யாருக்கு தெரியும்? கிருஷ்ணாவோட எதிரிங்க பண்ண தப்புக்காக கிருஷ்ணாவை குறை சொல்லி என்னமா பிரயோஜனம்? வேண்டாமா, இவளால உனக்கும் என்ன பிரச்சனை வந்ததுன்னு எனக்கு தெரியும். அதோட நிறுத்திக்கோ. மறுபடியும் இவளால பிரச்சனையில மாட்டிக்க போற. கிருஷ்ணா எதிரிகளை தானே உருவாக்கிக்கிறா. நம்ம எல்லாருக்கும் இது தேவையா? ஆனா இவளுக்கு மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. அம்மா அம்மா கொஞ்சம் பேசாம இருமா. இனி கிருஷ்ணாவை பத்தி ஏதாவது சொன்னேன்னா நீ இந்த வீட்டிலேயே இருக்க மாட்ட. நான் காலுக்கு முடியாம படுத்திருக்கேன்னு பார்க்காத. நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா என்னை கட்டிலோட இங்கிருந்து கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு ஆள் இருக்குது. அப்புறம் உனக்கு ஒரு மகன் இருக்க மாட்டான். நீ என்கிட்ட இப்படி சொல்லுவேன்னு தெரியும்டா. நீ 6ஆம் கிளாஸ் படிக்கும் போதே உங்க அப்பா செத்து போயிட்டாரு. அதுக்கப்புறமா கூலி வேலைக்கு போய் தாண்டா நான் உன்னை படிக்க வச்சேன். வளர்ந்து பெரியவனா ஆனதுக்கு அப்புறம் எனக்கு நீ பக்கபலமா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ உங்க அம்மாவுக்காக எந்த உதவியும் பண்ணல, ஊர்க்காரங்களுக்கு தான் செய்யற. பரவாயில்ல, நீ ஊர்க்காரங்களுக்கே உதவி பண்ணிக்கிட்டே இரு. இருந்தாலும் வீட்ல இருக்கிற கஞ்சியில இருந்து ஒரு பங்கை எடுத்து வச்சு நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். அது எத்தனை ராத்திரியா இருந்தாலும் சரி. நீ வந்து குடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் தூங்குவேன். அந்த ஒரு உரிமையாவது இந்த அம்மாவுக்கு வேணும். நீ உயிரோட திரும்பி வந்ததே நான் பண்ண பிரார்த்தனையோட புண்ணியம் தான்டா. நீ சொல்ற மாதிரி ஊருக்காக செஞ்ச சேவைன்னு சொல்றிய அது இல்லடா. இவள மாதிரி இருக்கிறவளுக்கு நீ உதவி பண்ணிக்கிட்டு இருந்தா ஒரு நாளைக்கு உன்னோட பணத்தை இங்க கொண்டு வரத நான் பார்க்க வேண்டியதா இருக்கும்.
அது நடக்காம இருக்கதான் நான் இந்த மாதிரி எல்லாம் பேசுறேன். நான் என்ன நினைச்சேன்னா நீ இந்த ஊரை விட்டே போயிருப்பேன்னு நினைச்சேன். மத்தவங்க மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காம நீ எங்கேயாவது போய் தொலைலாம் இல்லையா? என்னோட சாபம் மட்டுமே போதும் உனக்கு, நீ உருப்படாம போறதுக்கு. நீ அழுகாத கிருஷ்ணா, அழுகாத. சாரி கிருஷ்ணா, அம்மாக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ப்ளீஸ். வேண்டாம் சார், நீங்க என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க. உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீங்க பண்ண எல்லா உதவிகளுக்கும் ரொம்ப நன்றி சார். நீங்க பண்ணதுக்கெல்லாம் திருப்பி பண்ண என்னால முடிஞ்சதுன்னா அன்னைக்கு இந்த கிருஷ்ணா உங்க முன்னாடி வந்து நிப்பா சார். எனக்காக நீங்க உங்க அம்மா மேல கோபத்தை காட்டாதீங்க. எல்லா அம்மாங்களுக்கும் அவங்க பசங்க தான் முக்கியம். அம்மாவோட சாபம் எனக்கு வராம இருக்கணும்னா நீங்க எனக்கு உதவி பண்ணாம இருங்க. போயிட்டு வரோம் சார். நீங்கள் கேட்ட வீடு அதாம்மா, ஆனால் வண்டி உள்ளே போகாது. இந்த வீடு தானா? எனக்கு இந்த இடம் அவ்வளோ பழக்கம் இல்லை. பேக்கரி நடத்துகிறாங்கல்ல, அந்த ஆனியோட வீடு இதுதாம்மா, எனக்கு நல்லாவே தெரியும். ஆ சரிப்பா, எவ்வளவு ஆச்சு? 70 ரூபா. ஆ ம் ம் யாரது? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? இல்ல, எனக்கு தெரியல. 42 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்க மகளா இருந்தம்மா. என் பொண்ணா? சந்திரிகா, அம்மாடி. இப்பவாவது இந்த அம்மாவை பார்க்கணும்னு உனக்கு தோணு இருக்கே.
இப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. அப்படி சொல்ற அளவுக்கு நீங்க எந்த பாவமும் பண்ணலையே. பதினெட்டு வயசு வரைக்கும் தூக்கி வளர்த்த என் அப்பா அம்மாவை நான் மறந்துட்டு காதலிச்சவனோட ஓடி போனது அது நான் தானேம்மா. அதுக்கப்புறம் உன்னை எப்படியாவது பார்க்கணும்னோ இல்ல உன்கிட்ட பேசணும்னோ எனக்கு வழியே இல்லாம போயிடுச்சுமா. உங்களோட நிலைமையும் உங்களோட மனசும் எனக்கு நல்லாவே தெரியுதுமா. என்னால நீங்க எப்பவும் தர்ம சங்கடத்துக்கு ஆளாக கூடாதுன்னு நினைச்சுதான் பல தடவை உங்க பார்வையில படாம நான் தள்ளி வந்திருக்கேன். உன் குடும்பம், உன்னோட புருஷன், குழந்தைங்க எல்லாரும் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்கம்மா. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு எங்க அம்மா திரும்ப கிடைச்சிட்டாங்க. சந்திரிகா, என்னம்மா அதிசயமா பார்த்துட்டு இருக்க? நான் யாருன்னு தெரியலையா? தெரியும். அது எப்படி தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க? அம்மாவும் நானும் தங்கியிருந்த வீட்டுக்கு இவங்க ஒரு நாள் வந்திருந்தாங்க. அப்படியா? எங்களுக்கு அங்க நடந்த விஷயம் எல்லாமே ஒண்ணு விடாம தெரியுமா. ஆனா அதை பத்தில சொல்றதுக்கு நம்ம வீட்டுக்கு வர முடியாம போச்சுமா. லட்சுமி அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டான்னு கேட்டப்போ அவளை பார்க்கணும்னு தோணுச்சு. ஆனா அப்ப அவளை பார்க்கறது தான் கடைசி தடவைன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. எல்லாத்தையும் இழந்துட்டு நீங்க இங்கதான் தங்கியிருக்கீங்கன்னு நேத்து ராத்திரி ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வந்தப்போதான் எங்க வீட்டுக்காரங்கிட்ட சொன்னாரு. அவர்கிட்ட கட்சியில் இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் சொல்லியிருக்காரு. இவளோட விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா என் மருமக விஜயலட்சுமிக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? கடைசியா அவளை கொன்னுட்டாங்க. நடந்த எல்லாத்தையும் நீங்க மறந்துடுங்க. இனியும் அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க என் கூட என் வீட்டுக்கு வரணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களை கூட்டிட்டு போறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். என் வீட்டுக்காரதம்மா உங்களை பார்க்க என்ன அனுப்பி விட்டாரு. உங்களை நான் கூட்டிட்டு போக வந்திருக்கேன். 42 வருஷத்துக்கு முன்னால எங்க எல்லாரையும் விட்டுட்டு நீ வீட்டை விட்டு வெளியில போன. ஆனா என் மனசை விட்டு நீ போகவே இல்லை. கிருஷ்ணா, யாரோ ஆட்டோல வந்து இறங்குனதா பொண்ணுங்க சொன்னாங்க. கடையில வேலை அதிகமா இருந்ததுனால நான் வந்து பார்க்க முடியல. யாரு பாட்டி இவங்க? இது என்னோட பொண்ணு அனி. நான் பெத்தெடுத்த என் பொண்ணு. ஆமா, நாங்க 2 பேரும் பிரிஞ்சு போய் 42 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு நான் என் அம்மாவை கூட்டிட்டு போக போறேன். என் அம்மா கூடவே இருக்கிற என் அண்ணன் பொண்ணையும் கூட்டிட்டு போக போறேன். இதுக்கப்புறம் வர காலங்கள்ல இவங்களை நான் பாத்துக்கிறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.